சுகன்யா, நீ வா, நான் சமைச்சு வச்சிருக்கேன், நீ தான் சாப்பிட்டு பார்த்து கரெக்டாக சொல்லுவ, வா சுகன்யான்னு கோமதி கூப்பிடுறாங்க. வாமான்னு கோமதியோட அம்மாவையும் கூப்பிடுறாங்க. வராதவங்க வந்திருக்காங்க, கூட்டிகிட்டு போய் வீடெல்லாம் சுற்றி காட்டுன்னு பழனி ராஜ்கிட்ட சொல்கிறாரு. ராஜியோட அம்மாவையும் சித்தையும் கூட்டிகிட்டு போய் அவங்க ரூமை காட்டுறாங்க. எதுக்குமா இவ்வளோ சமைச்சு வச்சிருக்கேன்னு கோமதியோட அம்மா கேட்குறாங்க. எல்லாம் உனக்கும் அண்ணனுங்களுக்கும் தாமான்னு கோமதி சொல்கிறாங்க. வயசாயிடுச்சு இல்லைம்மா, இப்போல்லாம் சரியாக சாப்பிட முடியறதில்ல அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க. சரவணன் விஷயத்தில் எல்லாரும் என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. அவன் மட்டும் இங்கே திரும்பி வரவே கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோன்னு கோமதி சொல்கிறாங்க. வீடு வெளியிருந்து பார்த்தா பெருசாக இருந்துச்சு, உள்ளே வந்து பார்த்தா சின்னதாக இருக்குன்னு சக்திவேல் நக்கலாக சொல்கிறாரு. ஏங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு போதுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அதுவும் சரிதான், ஒரு மருமகளும் போயிடுச்சு, இனி ஒரு மகனும் மருமகளும் தனி கொடுத்தனம் போயிட்டாங்க. பழனி சுகன்யாவையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்க. மீதி இருக்கிறது என்னமோ 4-5 பேர் தான், அவங்களுக்கெல்லாம் இந்த போதும் போதும் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. முறைக்காமல் ஜாலியாக பேசுனேன்னு பழனி சொல்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த குட்டி கதையை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.